அரசு மருத்துவமனைக்கு வயிற்று வலி காரணமாக வந்தவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் ஐயனா நகரை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். நேற்று முன்தினம் வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வந்த ஸ்ரீனிவாசுக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மருத்துவமனைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஆம்புலன்ஸில் செவிலியர் மற்றும் ஊழியர்கள் இல்லாமல் அனுப்பியதால் காக்கிநாடா செல்லும் வழியிலேயே ஸ்ரீனிவாஸ் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து ஏனாம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஸ்ரீனிவாஸ் உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தொடர்ந்து ஏனாம் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்ட போலி லிங்கை அனுப்பி நெல்லித்தோப்பு வாலிபரிடம் 5,81,000 ரூபாயை மோசடி செய்துள்ளனர். நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா என்ற திட்டம் தொடர்பான லிங்க் வந்துள்ளது. அந்த லிங்கை உண்மை என நம்பி ராமச்சந்திரன் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன் பின் சிறிது நேரத்தில் ராமச்சந்திரன் வங்கி கணக்கில் இருந்து 5,81,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். உருளையன்பேட்டையை சேர்ந்தவர் குமரன். இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி குமரன் 1,20,000 ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதில் கிடைத்த லாபத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. காரைக்காலை சேர்ந்த சந்தியா 60,000 ரூபாயும், முதலியார்பேட்டையை சேர்ந்த பிரசாந்த் 31,575 ரூபாயும், திருபுவனியை சேர்ந்த சக்திவேல் 27,670 ரூபாயும், கதிர்காமத்தை சேர்ந்த உஷாராணி 31,000 ரூபாய் என 6 பேர் மோசடி கும்பலிடம் 8,51,245 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பள்ளியின் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரின் ஜாமீன் மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. தவளக்குப்பம் நல்லவாடு சாலை தானாம்பாளையம் பகுதியில் செயின்ட் ஜோசப் தனியார் ஆங்கில பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் பணிபுரியும் முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆசிரியர் மணிகண்டன் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மணிகண்டன் ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆஜரானார். இருதரப்பு வாதத்தினை கேட்ட நீதிபதி சுந்தரமோகன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பல்வேறு துறைகள் மூலம் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளுக்கான அரசாணையை பொதுமக்களிடம் அதிகாரிகளே வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்து மதத்தை இழிவாக பேசிய தமிழக முதலமைச்சர் மீது பொன்முடியின் பேச்சை சிறுபான்மை மதத்தை சேர்ந்த தலைவர்கள், பல்வேறு மத குருமார்கள், மடாதிபதிகள் கண்டிக்காமல் மௌனம் காப்பது மத சார்பின்மைக்கு பங்கம் விளைவிக்கும் செயலாகும் என்று கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு துறைகள் மூலம் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக அரசு சார்ந்த எந்த உதவிகளும் ஆணை கடிதமும் அரசு அதிகாரிகளின் கைவசம்தான் இருக்க வேண்டும். தற்பொழுது இதற்கு மாற்றாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருப்பதால் பயனாளிகளுக்கு எந்த ஆணை கடிதத்தை கொடுக்கும் போது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் பல விதங்களிலும் அவமானப்படுத்தப்பட்டு கூனி குறுகி இந்த அனுமதி கடிதத்தை பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். எனவே இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து தலைமை செயலாளர் நலத்திட்ட உதவிகளை அரசு துறைகளின் மூலமே வழங்குவதற்கான ஆணையை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் வாய்க்கால் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் ஆர்சி ஆண்டியார்பாளையம் மற்றும் வின்னர் டைரி சாலையின் சந்திப்பில் வாய்க்கால் கட்டுவதற்கான கட்டுமான பணிக்கான பூமி பூஜை 27,66,299 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது.
இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் தமிழ் புத்தாண்டு அன்று P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்நிறுவனத்தின் சேர்மன் விஜய், உலக தரத்தில் ஒரு இந்திய செயலியை உருவாக்கி உள்ளோம். இதில் நமக்கு அன்றாடம் தேவையான A to Z சர்வீஸை பெற்றுக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது. பயனர்கள் தங்களுக்கு தேவையான எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், பெயிண்டர், AC டெக்னீஷியன் போன்ற அனைத்து வகையான சர்வீஸ்களையும் இதன் மூலம் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் விதை விதைத்தவனே இனி விலையையும் சொல்வான் என்ற நோக்கத்தில் விவசாயிகளும் தங்களது பொருட்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் துவங்கியுள்ளோம் என்றார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பைக் திருடிய சிறுவனை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 3 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். உருளையன்பேட்டை போலீசார் இந்திரா காந்தி சிக்னல் அருகே நேற்று முன்தினம் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வேகமாக வந்த பைக்கில் 17 வயதுடைய சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் உரிமம் மற்றும் பைக்கின் ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. மேலும் அவரை விசாரித்ததில் புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான 17 வயதுடைய சிறுவன் என்பதும், சாரம் பகுதி, கடலூர் மெயின் ரோடு, வனத்துறை அலுவலகம், மால் உள்ளிட்ட இடங்களில் பைக்கை திருடி சென்றதும் தெரியவந்தது. போலீசார் அவரை கைது செய்து மேலும் அவரிடமிருந்த 3 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் பெண்களை ஒரே ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக அழைத்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் அரசின் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் பரிசோதனை சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் ECG, MRI ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பல மாதங்களாக பழுதடைந்துள்ளது. இதனால் இங்கு தினந்தோறும் சிகிச்சைக்கு வரும் பச்சிளம் குழந்தைகள், தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் 10க்கும் மேற்பட்டோரை ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அடைத்து சட்டப்பேரவை அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்கின்றனர். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் ஒரே வாகனத்தில் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளை அழைத்து செல்வதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக மத்திய அரசு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து புதுச்சேரியில் காங்கிரசார் உருவ பொம்மையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் மத்திய பாஜக அரசு மற்றும் அமலாக்கத்துறையை கண்டித்து புதுச்சேரி சுதேசி மில் அருகே காங்கிரசார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சி தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் மீதான இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும், விலைவாசி உயர்வு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் பொய் வழக்கை மத்திய பாஜக அரசு ஜோடித்துள்ளதாக குற்றம் சாட்டினர். அப்பொழுது அவர்கள் திடீரென உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குநர் டாக்டர் நவீன் தியாகு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் ராஜலட்சுமி, டாக்டர் நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். முதல்வரின் தனி செயலர் அமுதன் தலைமை தாங்கினார்.
பிரம்மகுமாரிஸ் ராஜயோக மெடிடேஷன் சென்டர் ஒருங்கிணைப்பாளர் கவிதா சிறப்புரையாற்றினார். ஆல்பா பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் ராஜ், ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குனர் டாக்டர் நவீன் தியாகு ஆகியோர் பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் சேர இடம்பெறவிருக்கும் மாணவர்களுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வரை கைது செய்ய கோரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பள்ளி தாளாளர் ராமு மற்றும் பள்ளி முதல்வர் யுவராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என புதுச்சேரியில் அண்ணா சிலை அருகே தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கிய செல்வன் தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரை உடனடியாக போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர்.